முன்பொரு காலத்துல சோமவரங்கிற கிராமத்துல சந்திராம்மாங்கிற ஒரு வயதானவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு கணவன் இல்ல, புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு தங்கவேலு. அவனுக்கு எந்த வேலையும் தெரியாது. சாப்பிட்டு சாப்பிட்டு ஊரு சுத்திக்கிட்டே இருப்பான். அதனால ஊர்ல இருக்க எல்லாரும் அவன முட்டாள் தங்கவேலுன்னு சொல்லுவாங்க. சந்திரா தன்னோட கணவன் சேர்த்து வச்ச பணத்துல இவ்ளோ நாள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த பணமும் தீரப்போகுது. அத யோசிச்சுட்டு இருந்த சந்திராம்மா தங்கவேலுவ கூப்பிட்டு, எப்பா தங்கவேலு, இவ்ளோ நாள் அப்பா சேர்த்து வச்சிருந்த காசுல எப்படியோ குடும்பத்தை நடத்தினோம். ஆனா அந்த பணமும் தீர போகுது. இப்ப நீதான் ஏதாவது வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. தங்கவேலு நல்லா யோசிச்சு, அம்மா, எனக்கு வெளியில போய் வேலை செய்யறதுக்கு தெரியாது. அப்பா சம்பாரிச்சதுல கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குல்ல, அதுல ஒரு மாட்டை வாங்கி அத நல்லா மேய்ச்சலுக்கு விட்டா அது நல்ல பால் கறக்கும். அதுல நம்ம குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்னு சொன்னான். சந்திராமாவுக்கு தங்கவேலு சொன்ன யோசனை சரியா இருந்ததால அந்த பணத்துல ஒரு பசுமாட்டை வாங்கி தங்கவேலு கிட்ட கொடுத்தாங்க. தங்கவேலு தினந்தோறும் அந்த மாட்டை மேய்ச்சலுக்காக தூரமா கொண்டு போனான். அந்த மாதிரி ஒரு நாள் பசுமாட்டை மேய்ச்சலுக்கு கொண்டு போகும்போது தங்கவேலு ஒரு ஓணான பார்த்தான். சின்ன வயசா இருக்கும்போது யாராவது ஓணான பார்த்தா அதுகிட்ட வேணுங்கிறத கேட்டா உடனே தங்கமோ பணமோ அது கொடுக்கும்னு கேள்விப்பட்டிருக்கான். அது உடனே யோசனைக்கு வந்தது. ஓணானே ஓணானே, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தரியா? வியாபாரம் பண்றதுக்கு பணமோ தங்க நகையோ கொடுக்கறியா அப்படின்னு கேட்டான். ஓணா உடனே தலைய அசைச்சிட்டு பக்கத்துல இருந்த ஆலமர பொந்துக்குள்ள போயிடுச்சு. தங்கவேலு கூட அந்த மரத்தை பொந்துக்குள்ள எட்டி பார்த்தான். அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா? மினு மினுன்னு மின்ற தங்கங்கள் இருந்துச்சு. தங்கவேலு ஆச்சரியப்பட்டு, ஓணானே ஓணானே, நான் கூட உன்ன மாதிரி தங்க வீடு கட்டுற அளவுக்கு வேலை வாங்கி தரியா அப்படின்னு கேட்டான். எவ்ளோ கேட்டோம் அந்த ஓணா திரும்ப வராததால ஓணா வேலைக்கு போயிடுச்சுன்னு நாளைக்கு காலையில வந்து பாக்கலான்னு மாட்டை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுல சந்திராமா கிட்ட அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லி, நாளைக்கு எப்படியா இருந்தாலும் ஓணா வேலை செய்யற இடத்துல எனக்கும் வேலை கிடைக்குமா, தங்க வீடு கூட கட்டலாம் அப்படின்னு சொன்னான். அடே முட்டாளே, அவ்ளோ தங்கங்களை பாக்கும்போது அதை எடுத்துட்டு வராம ஓனா வேலைன்னு ஒளறியடா முட்டாள் தங்கவேலு அப்படின்னு திட்டினாங்க. உடனே தங்கவேலுவ கூட்டிக்கிட்டு அந்த ஆலமரத்தை காமி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. தங்கவேலு, இங்க பாருமா, இதுதான் அந்த ஓனானோட தங்க வீடு அப்படின்னு மரத்தை காமிச்சான். சந்திராமா அவ்ளோ தங்க காசுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு கையில கொண்டு வந்த 2 பானை நிறைய நிரப்பினாங்க. தங்கவேலு, அம்மா, நீ தப்பு பண்ற, ஓனானோட தங்கத்தை நீ எடுத்துட்டு போறது தப்பு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தான். தங்கவேலுவ பத்தி நல்லா தெரிஞ்ச சந்திராமா இவ இந்த விஷயத்த வெளியில சொல்லாம இருக்கிறதுக்காக ஒரு விஷயத்த யோசிச்சாங்க. உடனே தங்கவேலு கிட்ட, அடே, இந்த தங்க விஷயத்த மறந்துட்டு வெளியில போய் நல்லா விளையாடு. கொஞ்ச நேரத்திலேயே உனக்கு பிடிச்ச அதிரச மழை பெய்யும். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாட்டை ஓட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹை, அதிரசமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தங்கவேலு வெளியில போய் அதிரச மழைக்காக காத்திருந்தா. உடனே சந்திராமா தான் செஞ்சு வச்சிருந்த அதிரசத்தை தங்கவேலு மேல வீசி எறிஞ்சாங்க. தங்கவேலு, ஹை, அதிரச மழை அதிரச மழை அப்படின்னு தனக்கு கிடைச்ச அதிரசத்தை சாப்பிட்டான். அந்த நேரத்துல சந்திராமா தங்க நாணயங்களை தோட்டத்துல யாருக்கும் தெரியாம புதைச்சு வச்சாங்க. 2 நாள் கழிச்சு தங்கவேலு, எங்களுக்கு தங்கம் கிடைச்சது தங்கம் கிடைச்சது அப்படின்னு சுத்தி இருந்த எல்லார்கிட்டயும் சொன்னான். அது அப்படி இப்படின்னு ஊர் தலைவருக்கு தெரிய வந்தது. அவர் சந்திராமா வீட்டுக்கு வந்து, சந்திராமா, ஆலமரத்துல உங்களுக்கு புதையல் கிடைச்சதாமே, உங்க பையனே சொல்றான், அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு. சந்திராமா எதுவும் தெரியாத மாதிரி, ஐயா, நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆலமரத்துல எப்படி தங்கம் கிடைக்கும்? நீங்க இந்த முட்டாள் தங்கவேலு பேச்சு கேட்டு இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஊர் தலைவர், அடே தங்கவேலு, ஏண்டா இப்படி சொன்ன அப்படின்னு கேட்க, அப்ப தங்கவேலு, அம்மா, அன்னைக்கு ஓனானோட தங்க வீட்டுக்குள்ள போய் பானை நிறைய தங்கத்தை எடுத்துட்டு வந்தல்ல அப்படின்னு சொன்னான். என்னைக்குடா அப்படின்னு சொன்னாங்க சந்திராமா. அதாமா, அதிரச மழை பெஞ்சதே அன்னைக்கு அப்படின்னு சொன்னா தங்கவேலு. அதிரச மழை எப்படிடா பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க சந்திராமா. அவ்வளவுதான். ஊர் தலைவருக்கு விஷயம் புரிஞ்சு
இந்த முட்டாள் தங்கவேலு பேச்ச கேட்டுட்டு இவ்ளோ தூரம் வந்தது என்னோட தப்புதான் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் சந்திராமா அந்த தங்க புதையலை எடுத்து சந்தோஷமா குடும்பத்தை நடத்தினாங்க. நீதி சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல யோசிச்சு நேரத்துக்கு தகுந்த மாதிரி புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்.